ஓம் செந்தூர் முருகா போற்றி போற்றி. ஓம் முத்துக்குமரா போற்றி போற்றி. வேல்வேல் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு நல்ல காலத்தை உண்டாக்க வேண்டுமென்று வந்திருக்கும் இந்த அப்பனை நீ ஒரு முறையாவது முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. இதை தள்ளிவிட்டு போய் இந்த அப்பனை சங்கடப்படுத்தி விடாதே என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு செய்தி நெருப்பாக பரவி வருகின்றது என் தங்கமே. என்னிடம் இருந்து பகையாக்கி உன்னை பிரித்து சென்றன என உனக்கு ஆசை காட்டி உன்னை கலந்து உன்னை அவர்கள் கடத்தி சென்றவர்கள் அல்லவா? அந்த ஆசையிலேயே உனக்கு துன்பங்கள் தந்தன. உன்னிடம் நீ கொண்ட ஆசையின் காரணம் இப்பொழுது அதன் விளைவை பார். என்னிடத்தில் நீ கொண்ட பக்தியினால்தான் சட்டென விழித்து கொண்டாய் என் தங்கமே. எதிர் நீச்சல் அடைந்து மீண்டும் என்னிடமே வந்திருக்கின்றாய் என் தங்கமே. என்னிடம் வர முயற்சி செய்த உன்னை மீட்டெடுத்தது இந்த அப்பனாகிய நானே என் குழந்தையே. உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தான் என்பதை உணர்ந்து தாயிடமே இருந்து பிரிந்து சென்ற பிள்ளை மீண்டும் தாயிடமே வந்து சேருவது போல் நீ என்னிடமே வந்து சேர்ந்திருக்கிறாய் அல்லவா? இந்த அப்பனின் அருமைகளை புரிந்த என் குழந்தை எங்கு செல்ல போகின்றது என்று எனக்கு தெரியாதா? நீ எங்கு சென்றாலும் என்னை மீறி எங்கும் போக மாட்டாய் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் என் பிள்ளையே. நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. கெட்ட செய்தியுடன் நெருப்பாக பரவி கொண்டிருக்கின்றது. நல்ல செய்தி ஒன்று நெருப்பாக பரவி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய துணை செய்யும் வேலை கொஞ்சம் கூட சரியில்லை என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே. நிம்மதியாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை இப்படி அவர் தப்பான முறையில் எடுத்து சென்று இப்படி அனைத்தையும் தவறான கூற்றாக மாற்றிவிட்டாரே, அது எல்லாம் அவருடைய வினை மட்டும்தான் என் தங்கமே. நாம் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அதில் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டும். அதற்கு நாம் உண்மையாக இருப்போமா? அதனுடன் நாம் சேர்ந்து வாழ முடியுமா நீண்ட காலம் என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்த பிறகே அந்த வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் எல்லோரும் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த அப்பனின் வாக்கு என் தங்கமே. நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க இருவரின் மன நிம்மதி மட்டும்தான் நிச்சயமாக தேவைப்படும் என் பிள்ளையே. நிச்சயமாக உன்னுடைய துணை இப்பொழுது தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் என் தங்கமே. தீய செயல்களையும் செய்து கொண்டு வருகின்றார் என் தங்கமே. அதை அனைவரும் பார்த்துவிட்டு உன்னிடம் வந்து சொல்லும் பொழுது நீயும் அப்பொழுது இத்தனை நாட்களாக நாம் அவருடன் வாழ்ந்த வாழ்க்கை முட்டாள்தனமானது போலத்தானே இருக்கின்றது என்று நீயும் கவலைப்பட்டு கொண்டு இருப்பது இந்த அப்பனால் தாங்க முடியவில்லை என் தங்கமே. நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து நீ முட்டாளாகி இப்படி நிற்பது இந்த அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே. நிச்சயமாக அவரது தீய பழக்கத்திலிருந்து அவரை மாற்றி உனக்கு கொடுக்கின்றேன் என் தங்கமே. இது எதுவும் உன்னுடைய தவறு இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமோ. தெரிந்தே தெரியாமலோ அந்த குழியில் நீ விழுந்து விட்டாய். இப்பொழுது அதில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருப்பதும் இந்த அப்பன் அறிவேன் என் தங்கமே. உன்னுடைய காத்திருக்கும் ஒரு கைமாறை பலனாக நீ எதிர்பார்த்து கண்டிருக்கும் ஒன்று நடக்க போகின்றது என் தங்கமே. உன் காத்திருப்பு அனைத்தும் வீணாக விடமாட்டேன் என் தங்கமே. வாழ்க்கையை இழந்து நிற்கும் என் குழந்தைக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பது இந்த அப்பனின் கடமை என் தங்கமே. இந்த வாக்கை கேட்கும்போது இருந்து உனக்குள் ஒரு உற்சாகம்
தோன்றுகின்றதல்லவா? அந்த உற்சாகத்தில் நிச்சயம் நீ இருப்பாய் என் தங்கமே. அது நிச்சயம் அது உனக்கு நடக்கப் போகின்றது என்றுதான் அறிகுறி என் தங்கமே. அந்த உற்சாகம் உன் மனதிற்குள் வந்தது. ஆனால் இதை கேட்கும் பொழுது ஒரு உற்சாகம் உன் உள்ளத்தில் தோன்றினால் இது உனக்கானது என்ற அறிகுறி. அதற்கு அறிகுறியே நான் காமித்து விட்டேன். தினமும் என் வாழ்க்கையில் புயலாக வீசும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? இனி சில நாட்களில் உனக்கு தென்றலாகவும் வீசப் போகின்றது. இப்பொழுது உனது வாழ்க்கை தென்றல் வருடப் போகின்றது என் தங்கமே. அதுபோல நீ நினைத்தது நடத்தி நான் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கை துணையை பற்றி கவலை கொள்ளாதே. இனி நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னிடம் கடினமான காலத்தில்தான் ஒவ்வொரு மனிதர்களின் சுயரூபம் வெளிப்படும் என் தங்கமே. நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று, அவர்கள் உன்மீது எத்தனை பாசம் வைத்திருக்கிறார்கள், எதனை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், அக்கறை இல்லையா அவர்கள் உனக்கு? எண்ணத்தை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணம் என்ன, நல்லதா கெட்டதா என்று உனக்கு இதன் மூலம் தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. அவர்கள் அவர்களது காரியத்தை நடத்தவே உன்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது உனக்கு கடின காலம் வரும்பொழுதே தெரியும் என் தங்கமே. ஒவ்வொரு வாழ்க்கையும் நாடகத்தின் விதைதான் தேர்ந்து அடைகின்றது என் தங்கமே. அந்த கதாபாத்திரத்தில் நடித்து எல்லோரும் அவர்களது சுயநலமான எண்ணத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதான் என் தங்கமே. மாறிக்கொண்டு இருப்பவர்கள் என் தங்கமே. இவர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கு முடிவில் தெரிந்துவிடும். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உன்னுடைய அப்பன் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பேன் என் தங்கமே. உன் திருச்செந்தூர் முருகனப்பன் உனக்கு துணையாக நான் இருந்துதான் உன்னை காத்து வைப்பேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி உண்டாக்குவேன். மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் உன்னை மூழ்க வைப்பேன். உன்னுடைய துணையின் மனதையும் தீய பழக்க வழக்கங்களையும் மாற்றி உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன். நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு இருக்கின்ற சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பேன். என்ன நடந்தாலும் என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என் தங்கமே. நீ மகிழ்ச்சியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை என்னிடம் போட்டுவிட்டு நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் தங்கமே. அவர் என்னுடைய பொறுப்பு. நான் பார்த்து கொள்கின்றேன். இனியாவது உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள் என் தங்கமே. எத்தனை நாட்களும் கண்ணீரும் கஷ்டமும் போன்ற அனைத்தையும் அனுபவித்த என் குழந்தை, இது போதும். இனியாவது உன் வாழ்க்கையில் தென்றல் என்ற காற்று வீச நான் அருள் புரிகின்றேன் என் தங்கமே. உனக்கு நான் இருக்கின்றேன் என் குழந்தையே. ஓம் முருகப்பனே போற்றி போற்றி. ஓம் செந்தூர் முருகனே போற்றி போற்றி. ஓம் வேல்வேல் முருகா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.